காத்தவராயா, பெற்றவள் வரம் கொடுத்தாலும் ஒன்றுதான், பெரிய தாயார் வரம் கொடுத்தாலும் ஒன்றுதான். ஆகையால் உன்னுடைய பெரிய தாயாராகிய பாச்சோரத்தம் பரந்தமலை மேட்டில் இருக்கக்கூடிய அந்த வல்லத்து மாகாளி இடத்திற்கு சென்று உன்னுடைய பெரிய தாயாரிடத்திலே விடைபெற்று அந்த ஆரியமாலாவை சென்று சிறையெடுத்து வருவாய் மகனே என்று ஆசி வழங்கியுள்ளார். ஆகையால் இப்பொழுது என்னுடைய பெரிய தாயாரனுடைய ஆலயத்திற்கு சென்று என்னுடைய அன்னையை வணங்கி அன்னையிடத்திலே விடைபெற வேண்டும். இதோ என்னுடைய அன்னையை முதலில் வணங்குகின்றேன். மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் பாய்ந்த மனமே மதங்க மாமுனிவர் மாதவ செல்வி மாதுளம் சிவந்த விழியே ஆணி புன்கட்டிலே அரியாசனத்திலே அரசால வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓம் என்னும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? என்னுடைய தாயாகப்பட்டவள் ஆங்கார கோபத்தோடு இருப்பார்கள். அவர்களுடைய மனதை குளிர்விக்க வேண்டுமானால் 1000 தாள மேளங்களை முழங்க செய்து அவர்களுடைய மனதை மகிழ்விக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இசையிலே மயங்கி என்னுடைய பெரிய தாயார் வல்லத்து மாகாளி அவர்கள் ஆலயத்தை விட்டு வெளியே வருவார்கள். அப்பொழுது நான் அவர்களுடைய பாதத்தை பற்றி என்னுடைய அந்த ஆரியமாலாவை சிறையெடுப்பதற்கான வரங்களை பெற வேண்டும். 1000 தாள மேளங்களை முழங்க செய்ய வேண்டுமானால் நான் ஒருவன் தானே இருக்கின்றேன். ஆகையால் கொல்லிமலை கழக பூதங்களை வரவழைத்து என்னுடைய பெரிய தாயார் ஆலயத்திற்கு முன்பதாக 1000 தாள மேளங்களை முழங்க செய்ய வேண்டும். கொல்லிமலை கழக பூதங்களை இங்கே ஓடி வாருங்கள். என்னுடைய பெரிய தாயார் வல்லத்து காளியம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக 1000 தாள மேளங்களை முழங்க செய்யுங்கள். ஆகட்டும்.
அப்படியே உள்ள கூட்டியாங்க, அப்படியே உள்ள கூட்டியாங்க. யார் ஒரு பொடியனாகப்பட்டவன் என்னுடைய அழுதுக்கு முன்பதாக தார தப்பட்டுகள் முழங்க செய்து வந்து கொண்டிருக்கிறார். விடமட்ட என்னவிடை ஒரேடியாக இப்பொழுது அண்ணவர் கொண்டு விடுகிறார். சுழையதோ தானம் கொண்டு அடிவார கல்லி நிறுவதற்கு முன்பதாக அவர் கரத்தில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தால் என்னை கொன்றுவிட வேண்டும் என்று வந்தார்கள். அவர் கரத்தில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தை பற்றி இருக்கின்றேன். இப்பொழுது மீண்டும் என்ன செய்கின்றார் என்பதை பார்க்கின்றேன். கைவிட்டு விட்டார். விடமாட்டே இப்ப இந்த வட்டங்களை ஒரே வட்டாக விட்டு விடுகிறார். வட்டங்களை தானடத்தை தானடத்தை வாளால் என்னை வெட்டிவிட வேண்டும் என்று வந்து கொண்டிருந்தார்கள். அவர் கருத்தில் இருக்கக்கூடிய வாளை பற்றி இருக்கின்றேன். இப்பொழுது மீண்டும் என்ன செய்கின்றது என்பதை பார்க்கின்றேன்.
என்ன ஆச்சரியம்! என்னுடைய வட்டாரம் விழுங்கி விட்டார். அந்த பொடியனாகப்பட்டவன் எப்பேற்பட்டவராக இருப்பார்? இருந்தாலும் உண்மைத்தைகள் விண்வைக்கு மட்டே இதோ இந்த சமக்கிய அடித்தே கொண்டு விடுவனை சங்கையுமே தானெடுத்து அடிவார அவர் கரத்தில் இருக்கக்கூடிய சபக்கையும் பற்றி இருக்கின்றேன். மீண்டும் மேலும் என்ன செய்கிறார் என்று பார்க்கின்றேன். இருக்கிறது என்னிடத்தில் இல்லை. அனைத்து ஆயுதங்களை கைப்பற்றி விட்டார். விடப்பட்டாண்டவனை இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்து ஒரே அடியாக மயக்கி விடுகிறான். விஸ்வரூபா நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன? உன்னுடைய ஆலயத்தை நாடி யார் வந்தாலும் வேண்டும் வரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி உன்னுடைய ஆலயத்தை நாடி வந்த என்னை தாங்கள் யார் என்று அறியாமல் எடுத்து புசித்து விட்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய அங்கத்திற்குள் இருந்து கொண்டு சிறுகுடல் பெருங்குடல் மணிக்குடல் அனைத்தையும் அறுத்து கொள்ளப் போகின்றேன் பார். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அப்படி ஆகட்டும். இதோ விஸ்வரூபம் எடுத்து வெளியே கொண்டு வைக்கப்படுது பார். யார் நீ? எதற்காக கூட வந்தாய்? நான் யார் என்று தெரியவில்லையா? யார்? நான் தான் அம்மா, உன்னுடைய தங்கை மகன் காமாட்சியினுடைய மகன் காத்தவராயன். தாயே. மகனை காத்தவராயா? தாயே, நீ என்னுடைய தங்கையுடைய மகன் காத்தவராயனா? ஆமம்மா. அப்படி என்றால் தெரியாமல் சில தவறுகள் நடந்திருந்தால் மன்னித்தருள வேண்டும். மகனை காத்தவராயா, அம்மா, எதற்காக நாடி வந்தாய்? தாயே, தாங்கள் எதற்காக நாடி வந்தேன் என்றால், புத்தூர் அக்ரஹாரம் புதுச்சேரி நல்பேட்டையில் 1000 ஐயன்மார்களுக்கும் அருமை திருமகள் என்று சொல்லக்கூடிய ஆரியப்புராஜன் மகள் ஆரியமாலா என்ற பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். ஆகையால் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் தாயே என்று என்னுடைய தாயாகிய காமாட்சியிடத்திலே கேட்க, என்னுடைய அன்னை காமாட்சி அவர்கள், சரி மகனை காத்தவராயா, பெற்றவள் வரம் கொடுத்தாலும் ஒன்றுதான், உன்னுடைய பெரிய தாயார் வரம் கொடுத்தாலும் ஒன்றுதான். ஆகையால் பாச்சுரத்தம் பரந்தமலை நேற்றிலே இருக்கக்கூடிய உன்னுடைய வல்லத்து மகாளி ஆலயத்திற்கு சென்று உன்னுடைய பெரிய தாயாரிடத்திலே வரம் பெற்று அந்த ஆரியமாலாவை சிறையெடுத்து வருவாய் மகனே என்று எடுத்துக் கூறினார்கள். ஆகையால் தங்களுடைய ஆலயத்தை நாடி வந்த என்னை தாங்கள் யார் என்று அறியாமல் என்னை எடுத்து புசித்து விட்டீர்கள். அன்று காமாட்சிக்கு மகனாக பிறந்தேன், இன்று காளிக்கு மகனாக பிறந்திருக்கின்றேன். அந்த ஆரியமாலாவை சென்று சிறையெடுத்து வருவாய் மகனே என்று தாங்கள் தானம்மா எனக்கு ஆசி வழங்க வேண்டும். தாயே. மகனை காத்தவராயா, அந்த காமாட்சிக்கு மகனாக பிறந்தாய். உண்மைதான். இப்பொழுது காளிக்கு மகனாக பிறந்திருக்கிறார். தாயே, காளிக்கு மகனாக பிறந்த காரணத்தினால் பஞ்சவர்ணம் வேண்டாமத்தை சுட்டுகிற மகனே. அது மட்டுமல்ல, நீயோ புத்தூர் அக்ரஹாரம் புதுச்சேரி நெல்பட்டை ஓமாந்த கிரகத்தை அறக்கூடிய அந்த 1000 வீட்டு ஐயமரக்கம் அதிபதி தளபதியாக விளங்கும் ஆரியப்பூர் ராஜரக்கம் அன்னத்துளசிக்கு பிறந்த ஆரியமாலா என்று பெண்ணாகப்பட்டவளை சிறையெடுக்க வேண்டும். அதற்காக வரமாக வந்தது அல்லவா? ஆம் தாய். மகனை காத்தவராயா, அம்மா, அந்த ஆரியமலை கோட்டை என்று சொன்னால் அது சாதாரண விதல்லை. ஆகையினால் இப்படி சென்றால் அந்த ஆரியமலை பெண்ணாகப்பட்டவளை நிச்சயமாக சிறையெடுக்க முடியாது மகனே. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி செல்ல வேண்டும்? இதை சொல்கிறேன். உன்னுடைய தம்பி தொட்டியத்தை சென்னாலும் குடுகுடுப்பு வேளாணாக வேளம் தாங்கி அந்த அத்திமரம் அனவரம் என்று சொல்லக்கூடிய அந்த மேற்கு வெளியில சென்று பரிசாட்டு வர வேண்டும். நீயோ ஊருக்கு மேற்கு அத்திமரம் ஆனவரத்த நிலையில் சாது சாமியாராக இருக்க வேண்டும்.
உன்னுடைய தம்பி சின்னானோ அங்கிருந்தவர்களை அந்த குடும்பத்தை சொல்லி அப்பொழுது சொல்லி வரும் பொழுது மாடக்குள் ஆசிரியர்கள் பட்டவர்களுக்கு வெகு நாட்களாக குழந்தை செலவு இல்லாமல் செய்திருக்கிறேன். அன்னவரை தாங்களிடத்தில் வரும்படி செய்வார். அப்போது அன்னவருக்கு என்ன வரம் கொடுக்க வேண்டும் தெரியுமா? என்ன கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் இந்த பாய்ச்சனத்தை வல்லத்து மாகாளி கோவிலுக்கு முன்பதாக உள்ள வாழ்ந்த கனவு மரம், இந்த கனவு மரத்திலே 10 மணிகளுக்கும் 10 நச்சுவிசுகளை வைத்தவர்கள் அந்த மாடக்குள் ஆசாரியாகப்பட்டவர்கள். அப்படியா? ஆகினால் அவர்களுக்கு குழந்தை செலவு இல்லாமல் செய்திருக்கிறேன். அன்னவர் வரத்தை நாடி உன்னிடத்தை வருவார்கள். அப்படி உனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் என்றால் நீயோ அந்த 10 நச்சுகளை அகற்றி விட்டு என்னுடைய பலங்களுக்கு குத்தாவலுக்கு அந்த கழகமரத்தை மல்லிகைப்பூ சரத்தால் அலங்கரித்து விட்டு சென்றால் உனக்கு நிச்சயமாக குழந்தை வாக்கியம் உண்டு என்று சொல்லி அந்த வரத்தை கொடுத்து விட்டு அந்த ஆயமலை பெண்ணாகப்பட்டவளை நீ சென்று சிறையெடுத்து வருவாய். வருகின்ற வேலையிலே ஏதாவது ஆபத்துகள் நேர்ந்தால் தாயே கலந்தி வென்று அழைத்தால் முன்னால் என்று காப்பாற்றவே சென்று வருவாய் மகனே. இதோ என்னுடைய பெரிய தாயார் வல்லத்து மாகாளி அவர்கள். மகனை காத்தவராயா, அந்த ஆரியமாலாவை நீ சிறையெடுக்க வேண்டுமானால் நீ சாது சாமியாராக வடிவமெடுத்து அந்த புத்தூர் அக்ரஹாரத்திற்கு எல்லையில் இருந்து அத்திமரம் ஆலமரத்தின் அடியிலே நீ சாது சாமியாராக அமர்ந்திருக்க வேண்டும். உன்னுடைய தம்பி தொட்டியத்து சின்னானை குடுகுடுப்பு காலனாக வேடம் தரிக்க வைத்து அந்த புத்தூருக்குள்ளே சென்று அனைத்து வீடுகளுக்கும் குறியெடுத்து சொல்லி மீண்டும் அறிய வேண்டிய குறிகள் இருப்பதால் அந்த அத்திமரம் ஆலமரத்தின் அடியிலே சாது சாமியார் இருக்கின்றார். அவரிடத்திலே சென்று வேண்டும் வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூற வேண்டும். அந்த மக்களோடு மக்களாக மாம்பாறை மாடக்குளம் ஆசாரிமார்கள் என்னிடத்திலே வந்து குழந்தை செல்வத்திற்காக வருவார்கள். அப்பொழுது அந்த மாம்பாறை மாடக்குளம் ஆசாரிமார்கள் அந்த வல்லத்து மாகாளியம்மன் ஆலயத்திற்கு முன்பதாக இருக்கக்கூடிய கழுமரத்திற்கு படிக்கு 1000 நச்சூசி என்று 10,000 நச்சூசிகள் பதித்திருக்கின்றார்கள். அந்த நச்சூசியை அகற்றிவிட்டு மல்லிகை மலர்களால் அலங்கரித்து பூஜைகள் செய்து வந்தால் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை செல்வம் பிறக்கும் என்று கூறிவிட்டு சென்று நீ ஆரியமாலாவை சிறையெடுத்து வருவாய் மகனே என்று எனக்கு ஆசி வழங்கியுள்ளார். ஆகையால் இப்பொழுது நான் என்னுடைய தாய் சொல்லின்படி நடக்க வேண்டும். இப்பொழுது என்னுடைய தம்பி தொட்டியத்து சின்னானை குடுகுடுப்புக்காரனாக வேடம் தரிக்க செய்ய வேண்டும். என்னுடைய தம்பி எந்த இடத்தில் இருக்கின்றான் என்பது தெரியவில்லை. தம்பி சின்னே, இப்படி வாருங்கள் ஐயா. மாமியா பக்கத்துல மருமகன் முளைப்பேன். ஆதி தக்கமா வாக்கு இருக்குது, நல்ல ராசி இருக்குது. அந்தி கட்டு மந்தி கட்டு சாம கட்டு ஏம கட்டு ஏவர் கட்டி சூடி காத்து